வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்ற அணு என்ற உயிராகி அணுக்கள் கோடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப உலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்து அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகிக் கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்துக் கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மோட்டி கருவம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பு. என்னுளிருந்தென்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னுருளை என்னும் பாய்ச்சி பவம்போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் வச்சலிலான் தாழ் என் தலை. என்பர்களே, தேர்திருவிழா தேர்திருவிழா தவிர்த்தல் என்று வேதாத்திரியம் கட்டளைகள் 14 ஒரு கட்டளை, ஒரு தத்துவம், ஒரு விஷயம். அதை இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டு நன்கு பரிசீலனை செய்வோம். இந்த அந்தியூர்ல இவ்வளவு ஜனங்க வந்திருக்கிறாங்க. இல்ல மெஜாரிட்டி பெண்கள். இது தெரியுமா? ஆண்களுக்கு 4, 3, 7, 12, 7, 19 பேர். இவங்க 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 பேர். பெண்ணாதிக்கம் மனவளக்கலை மன்றத்தில் எங்க பார்த்தாலும். அதுல ஒன்றும் அதிசயம் இல்லை. அந்தியூர்ல தான் எனக்கு அதிசயமா இருக்கு. நண்பர்களே, அதற்கு யார் யார் காரணமோ அவர்களெல்லாம் பாராட்டு தெரிவித்து விஷயத்துக்கு வருவோம். இன்றைய தலைப்புக்கும் பெண்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. தேரு திருவிழா, அதாவது இறை வழிபாடு என்ற முறையில் பலவிதமான வெள்ளிச்சடங்குகள், முழு சடங்கு வேற இருக்கு. பண்டிகை சடங்கு என்று சொல்வாங்க. இது வெளிச்சடங்குகள். தேர் திருவிழா என்பது இறை வழிபாட்டில் ஒரு அங்கமாக கோவில்களிலே நடக்கக்கூடிய உற்சவங்கள். பல பேர் கூடி இறைநிலை உணர்வோடு இருந்து மகிழ்ச்சியான சில காரியங்களை செய்வது. வீட்டிலையும் சாமி கும்பிடுறோம், கோயில்லையும் சாமி கும்பிடுறோம். சாமி எங்க இருக்குது? வீட்லயா கோயில்லையா? அந்த சாமி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகுமாமே, உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க போ அப்படின்னு இருந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போகுமா. அப்ப கிளம்பிய இடத்துல சாமி இல்ல. ஏதோ குதர்க்கமாக பேசுறதாக நீங்க நினைக்கக்கூடாது. பெரியபாளையம் பெரியபாளையம் என்று ஒரு பெரிய ஊர் இருக்கு, ஆந்திரா பக்கம். அங்கிருந்து ஒரு
சாமியை புறப்பட்டு எங்க ஊருக்கு வந்துட்டு பாண்டிச்சேரி. தொல்காணம்னு ஒரு ஊர், அங்கிருந்து ஒரு சாமி புறப்பட்டு பாண்டிச்சேரி வந்துட்டு அம்மன் சாமி. அப்ப அங்கேயும் சாமி இல்லையா? பெரியபாளையத்திலையும் தொல்காணத்திலையும் இந்த மாதிரியான சிந்தனைகள் எழாத காலத்துல இவ்வாறெல்லாம் ஏற்படுத்தினார்கள் நல்ல அறிஞர்கள். மக்களை நல்வழியிலே வைத்து பாதுகாப்பதற்காக அறிஞர்கள். ஆமா, இது என்ன நாடு? கொங்கு நாடா இல்ல வேற ஏதாவது ஒரு நாடா? கொங்கு நாடு தானே. கொங்கு நாடு கொண்டாட்டத்துக்கு பேர் பெற்றதுங்கிறான். நான் எல்லா நாடையும் பார்த்தாள். உல்லாசம், கொண்டாட்டம், கோலாகலம், அப்புறம் ஆட்டம், பாட்டம், சாப்பாடு, விருந்து, பொங்கல், படையல், பல நாள். நான் ஈரோட்டுக்கு வந்த புதுசுல சைக்கிள் வச்சிருந்தேன். சைக்கிளும் வச்சிருந்தேன். பார்த்து இறங்கி போச்சு. அடிக்கிறது கடை இல்ல. இஸ்லாமான கடை கூட சார்ஜ் போட்டு வச்சிருக்கு. ஒரு கடை, பால் கடை, மருந்து கடை, இன்னொரு கடை இருக்குது. அதுக்கு துணையா இன்னொரு கடை இருக்குது. இந்த கடைகள் நீங்களாக மற்றதெல்லாம் சாட்சி போட்டுட்டு எல்லாம் ஆடல் பாடல் ஆங்காங்கு அடைத்துக்கொண்டு, கொட்டா போட்டுக்கொண்டு, மேடை அமைத்துக்கொண்டு, லவுட் ஸ்பீக்கர் வைத்துக்கொண்டு, பாட்டு போட்டுக்கொண்டு, ஏதோ டமால் டமால்னு அடித்துக்கொண்டு ஊர்வலம் போய்கொண்டு, எதுக்கு பொங்கலுக்கும் சரி, தீபாவளிக்கும் சரி, ஆடி 18க்கும் சரி, என்னென்ன சான்ஸ் கிடைக்கணும்னு பாப்பாங்க. கடையை சாத்தி போட்டு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மோசம் வேறு நாடுகள்ல கிடையாது. பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, தென்னாடு, தொண்டை நாடு, பல்லவ நாடு, எங்கேயுமே இவ்வளவு மோசம் கிடையாது. உண்டு, ஒரு நாள் எல்லாம் நடக்கும். எல்லா கடையும் சேர்த்த மாட்டாங்க. திறந்து வச்சிருக்கோம், திறந்து வச்சிருப்பாங்க. யாரும் அந்த மாதிரி வெளியில் ஆட்டம் போட மாட்டாங்க. அது இப்படியே பெருகி இப்போ கிறிஸ்துமஸுக்கும் ஆடுறாங்க, ஜனவரி 1 ஆடுறாங்க. கொண்டாட்டம் இந்துக்கள் கூட கொண்டாட்டத்திலும் மோகம். வேலையை நிறுத்தி விடுகிறார்கள். அவர்கள் உழைப்பை சமுதாயம் இழந்து விடுகிறது. அவர்களுக்கு சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. என்ன பெய்டு ஹாலிடே அவங்களுக்கு கொடுக்குறாங்க, பெய்டு லீவா கொடுக்குறாங்க. வேலைக்கு போனா காசு. இதை பற்றி சிந்திக்கணுமா வேணாமா? ஏதாவது ஒரு நல்ல முடிவை தேடி எடுக்கணுமா வேண்டாமா? இதை செயல்படுத்தணுமா வேணாமா? யாரு செயல்படுத்துறது? சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாமும் வெள்ளத்தோலுக்கு போய்கிட்டு இருந்தோம்னா எதிர்நீச்சல் எடுத்து அடித்து கரை போய் சேருவது யார்? சமுதாயத்தில் எவ்வளவு வளம் வீணாகி கொண்டிருக்கிறது, எவ்வளவு மனித உழைப்பு, எவ்வளவு மனித நேரம், எவ்வளவு பொருட்கள் வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சிந்தனையை உயர்த்தி சிந்திக்க வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சமுதாயத்தில் நாம் ஒரு அங்கம் என்பதனால அந்த பொறுப்பு இருக்கிறது. சமுதாயத்தில் மேம்பட்ட சிந்தனையாளர்கள் நாம், மனவள கலைஞர்கள் என்பதனால இருக்கிறது. ஆகவே சிந்திக்க வேண்டும். இப்போ இந்த தலைப்பு கொடுத்தாங்க. அடுத்த வாரம் மன்றத்தில் கூட்டம் கம்மியா இருக்கும். அங்க போனாக்கா கோயிலுக்கு போகாதேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கோயிலுக்கு போகாதுன்னு சொல்றதுக்கு இல்லை, கோயிலுக்கு போகலாம். ஏன்? கோயிலுக்கு தள்ளி வைக்கப்பட்ட இடமா? அங்க பூதமா இருக்குது, இல்ல வேற ஏதாவது சிங்கம் பலி அடையா இருக்குது. போகலாமே.
மனவளக்கலையில கோயிலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. சாமி எல்லாம் கிடையாது என்றும் சொல்லவில்லை. சாமி உண்டு, தெய்வம் உண்டு, கடவுள் உண்டு. அதற்கு வடிவம்தான் கிடையாது. வடிவம் இல்லாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. வடிவம் இல்லை என்பதனால அதை நாம இல்லை என்று சொல்றதில்லை. வெளிச்சத்துக்கு வடிவம் இல்லை, சத்தத்துக்கு வடிவம் இல்லை, அன்புக்கு வடிவம் இல்லை. போக்கவர்ச்சி ஆற்றல் அதற்கு வடிவம் இல்லை. காந்தம், துண்டூசி எழுகுதே காந்தம், அதற்கும் வடிவம் இல்லை. இது வடிவமில்லாத விஷயங்கள் பல இருப்பது மாதிரி வடிவமில்லாத விஷயம் ஒண்ணு, அதுதான் தெய்வம். அது எங்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான இயல்பு உண்டு. அது ஏன் வடிவம் இருந்தா உட்கார வச்ச இடத்துல இருக்கும், வடிவம் இல்லைன்னா ஒரு கல்லு அதுக்கு வடிவம் உண்டு, வச்ச இடத்துல இருக்கும், மறுநாள் வந்து பார்த்தாலும் அங்கேதான் இருக்கும். ஒரு நீர் அதுக்கு வடிவம் உண்டு, வெட்டிங்கன்னா பள்ளத்துல போய் உட்காந்துக்கும். ஆனா காற்று அதற்கு வடிவம் உண்டான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அருவருவம். அது அது இருக்குது. எங்க இருக்குதுன்னா பூகோள உருண்டையை சார்ந்து இருக்கிறது. அதுக்கு மேல அதாலையும் போக முடியல. ஆனா இந்த பூகோளத்துல இமயமேலை மேல காத்து இருக்கும், பசிபிக் மகாசமுத்திரத்துல காத்து இருக்காது, ஈரோட்டில் காற்று இருக்கும், அந்தியூர்ல இருக்காதுலாம் சொல்ல முடியாது. வடிவம் தனக்கென்ற ஒரு சுய வடிவம் இல்லாதனால எங்கேயும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதை விட மென்மையான ஆனால் வடிவம் உண்டு, ஆகாசம். அது பூமண்டலத்துக்கு, பூமிக்கு மேல, காற்று மண்டலத்துக்கு மேல இருக்குது. அது ஒரு பொருள் இல்ல, பல கோடி பொருள்கள் சேர்ந்த ஒரு தொகுதி. இந்த காற்றுல தூசு இருக்குது பாருங்க, அத மாதிரி அது அண்ட வெளியில அடுக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு எட்ட எட்ட, ஒண்ணுக்கு ஒண்ணு கிட்ட கிட்ட ரெண்டும் சொல்லலாம். அவ்வாறு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தை ஆகாசம் என்று சொல்றோம். இது ஒரு பெரிய வெளி, ஆகாச வெளி. அதுலதான் நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கின்றன. இந்த நட்சத்திரங்கள், கோள்கள், அது இருந்து மிதக்கக்கூடிய ஆகாசம், மகா ஆகாசம் எல்லாவற்றையும் சேர்த்து நம்ம பிரபஞ்சம் சொல்றோம், யூனிவர்ஸ் சொல்றோம். அதுல பல கோடி நட்சத்திர தொகுதிகள். அதுல ஒரு நட்சத்திர தொகுதி நமது பால்வெளி, அதுல ஒரு நட்சத்திரம் நமது சூரியன், அதுல பல கோள்கள், அதுல ஒரு கோள் பூமி. இந்த பூமியில நாம் வாழறோம். அப்படி ஒரு பெரிய உருவம் என்று சொல்லணும்னா அது பிரபஞ்சம் தான். இந்த பிரபஞ்சம் எதிலே இருக்கிறதுன்னு கேட்டா அதுதான் உருவமே துளி கூட அடியோட இல்லாமல், சுத்தமா உருவம் இல்லாத ஒரு வஸ்து அதுல இருக்குது. அந்த வஸ்து எவ்வளவு தூரம் இருக்குன்னா அதான் தெரியல. மனதை கொண்டு போய் 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 பார்க்கறவங்களாம் நீங்க கூட பார்க்கலாம், துரியாயுதவாக பார்க்கலாம். அதுதான் இருக்கிறது. ஆகவே அது மகாபெரிய வஸ்து, வல்லமை உடையது. அதனுடைய பகுதி இயக்கம், தொண்டுபட்ட இயக்கம் தான் ஆகாசம். அந்த ஆகாசத்தினுடைய ஒரு சேர்க்கை தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம். காற்று, நெருப்பு, நீர், நிலத்தினுடைய சேர்மானம் கலவைதான் பிரபஞ்சத்தில் உள்ள பல்வேறு பொருள்கள் என்று ஆன்மீகவாதிகளும் விஞ்ஞானிகளும் ஒத்துப்போகின்ற ஒரு சமாச்சாரம். அந்த எல்லா தோற்றங்களுக்கும் முன்னால இருப்பாக இருந்த, எல்லா இயக்கங்களுக்கும் முன்னால பொருளாய் இருந்த, ஆதியில இருந்த, தனக்கு ஆதி இல்லாத அனாதியான அதைத்தான் தெய்வம் என்று முன்னாள்ல சொன்னாங்க. அது எப்படி இருக்கணும்னு தோண்டி கேட்டா எப்படி சொல்றது? ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊர்ல ஒரு குருடன், அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ரொம்ப பாராட்டி சீராட்டி உச்சிமா வந்து ஆசையா பாசமா இருப்பான். ஒரு நாள் செத்து போச்சு. மனைவிக்கு கொஞ்சம் தாய்ப்பால் அதிகம். ஏதோ டிவி பார்த்துட்டே கொடுத்தாலும் தெரியல, அடக்கி கொடுத்தாங்க. பால் புறை ஏறி செத்து போச்சு. அப்போ ரொம்ப அழுது, எப்படி செத்துது என் குழந்தை அப்படின்னு கேட்டான். பால் புறை ஏறி செத்து போச்சியா
பால் முறையா, பால்னா என்ன அப்படின்னு கேட்டான். கொடலாம் பாலே பார்த்தது இல்லையா, கதை ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. பால் வெள்ளையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளைன்னா என்னன்னு கேட்டாங்க. கொக்கு தான் வெள்ளை நிறம். கொக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பால் எப்படி இருக்கும், வெள்ளை எப்படி இருக்கும், கொக்கு எப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறவளுக்கு அவளுக்கு எரிச்சல் வந்துட்டு கையை வளைச்சு வச்சு தடை பாரியா, உனக்கு தடை பார்த்துதானே எதுவும் தெரியும் அப்படின்னு தன்னுடைய கையை அப்படி வளைச்சு வச்சு இப்படிதாங்க இருக்கும் கொக்கு அப்படின்னு சொன்னாலாம். அவன் தடையை பார்த்துட்டு இவ்வளவு பெருசா என் குழந்தை வாயில வச்சா அது எப்படி ஒழுங்கும், அதான் செத்து போச்சுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி பார்க்க முடியாதவனுக்கு காட்டுறதுன்னா எப்படி காட்டுறது? அறிவால பார்க்க வேண்டிய விஷயத்தை அறிவால பார்க்க முடியல ரூபமாக என்றால் இந்த காலத்துல முடியுது. ஆப்பிள் ஏன் கீழே விழுந்ததுன்னு சிந்தித்தார் ஒருத்தர். இது என்ன பைத்தியகாரம், பழுத்து போச்சுன்னா மேலதான் போகுமா, கீழதான் வரும் அப்படின்னாங்க ரொம்ப பேர். ஆனால் ஏன் கீழே விழுந்தது என்று சிந்தித்தார், ஆழ்ந்து சிந்தித்தார். அவர் கண்டுபிடிச்சதும் பூமாதேவிக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, அது எந்த பொருளையும் தன் மையம் நோக்கி இழுக்கிறது. ஆப்பிளும் அப்படித்தான். அந்த காம்பில இருந்த ஒரு சத்து பொருள் காஞ்சி போன ஏற்பாடு பிடிமானம் இல்லாதனால பூகவர்ச்சி ஆற்றலுக்கு உட்பட்டு ஆப்பிள் பூமியினுடைய மையம் நோக்கி செல்கிறது. அதை நாம கீழே விழுதுன்னு சொல்றோம். இப்படி பூமாதேவிக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறதுன்னா அந்த ஆற்றல் என்ன நிறம், எவ்வளவு நீளம் என்றெல்லாம் கேட்டா இது என்ன விவகாரம்? நீங்க எல்லாரும் ஒரு 10 கிளாஸ்னாலும் குறைஞ்சபட்சம் படிச்சிருப்பீங்கிறதுனால இந்த மாதிரி பேசுறதே உங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கு. என்ன இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, இதெல்லாம் தேவையா? ஆப்பிள் கீழே வந்து நியூட்டன் கண்டுபிடிச்சாரு பூகவர்ச்சி ஆற்றல். இதே 100 வருஷத்துக்கு முந்தி சொன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? என்னையா நீ ஆப்பிள் கீழே வந்தோன்னா அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற, நீ எங்களை வேற நேரத்தை கெடுக்கிற என்று சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. நண்பர்களே, அவ்வாறு நாம் சிந்தனை என்பதை அதிகமாக இந்த காலத்தில் தூண்டி விட்டுட்டோம். அந்த சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் பொருத்தமா இருந்தாதான் அது ஏற்றுக்கொள்றோம். இந்த பாருங்க, நானும் இந்த ஐயாவும் ஒரு மாதிரி சட்டை போட்டிருக்கோம், மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி சட்டை போட்டிருக்கோம். என்ன காரணம்? நம்மளாம் சிந்தனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி டிசி பாலிஸ்டர்லாம் போட்டா சீக்கு வருது, நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சு காட்டன், அதுல காட்டன்ல டிசைன் எல்லாம் வச்சு காட்டன் தானே, என்ன காட்டன் சொல்லாம அழகான காட்டன் பழைய கோடு போட்டு. பழைய காலத்து சேலையெல்லாம் கம்ப்யூட்டர் என்ன வரும், எலக்ட்ரிக் சேலையெல்லாம் விற்கிறது இல்லை, எல்லாம் காட்டன் சேலை தான் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏன்டா ஸ்கின் டிசீஸ் நிறைய வருது, ஆராய்ச்சி பண்ற ஏற்பாடு காத்து உள்ள போகாம தடுத்துறது, வேர்வை ஒழிஞ்ச மாட்டேங்குது, இந்த சேலை வேட்டியெல்லாம் சட்டையெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று ஆராய்ச்சி பண்ணி நல்ல முடிவு எடுத்துக்கொண்டார்கள். சென்டிமெண்ட் கிடையாது, அயன் நிக்குது, பளபளன்னு இருக்குது, கவர்ச்சியா இருக்குது, நீண்ட காலத்துக்கு கிழியவே மாட்டேங்குது. அப்படி எல்லாம் சென்டிமெண்டா இருந்தாங்க. இப்ப ஆராய்ச்சி பண்ணி லாஜிக்காக இதனால் கெடுதல் வருகிறது. அவ்வாறு நாம் இன்னும் பல விஷயங்கள்ல சிந்தனை செய்யணும். அவ்வாறான ஆராய்ச்சிக்குரிய விஷயம் ஒன்று மதம். மதம் என்பது எதற்கு? இறை வழிபாடு நடத்துவதற்கு. எத்தனை இறைவன், எத்தனை ராஜான்னு கேட்டா சொல்லலாம், எத்தனை மந்திரின்னு கேட்டா சொல்லலாம். எத்தனை இறைவன்? இது என்ன கேள்வி? இருக்கிறது ஒரே இறைவன் தான். அப்ப ஒரே இறைவனுக்கு கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம்னு தனித்தனி மதம்? ஏன் தனித்தனி வணக்க முறை? சிந்திக்க வேண்டாமா? ஏன் இந்து மதம்? சிந்திக்க வேண்டாமா? இந்து மதத்தில் எத்தனை மதம்? 3 மதம், 2 மதம். ஏன் 2 மதம்? இஸ்லாம் மதம், சைவ மதம், வைணவ மதம், மகாவிஷ்ணு என்ற ஒரு சாமிக்காக அது ஒரு மதம், பரமசிவன் என்ற
2 பேர்ல யாரு கடவுள்? நிஜமா 2 பேர்ல யாரு கடவுள்? 2 பேர்ல யாரு பெரிய கடவுள்? யாரோ ஒருவர் பெரிய கடவுள் என்றால் அவர் மட்டும் கும்பிட்டா போதுமே, அந்த மதம் மட்டும் போதுமே, ஏன் 2 மதம்? ஐயா வச்சுக்கோங்க 2 மதம், அதுல எத்தனை கிளை மதம்? சரி, கிளை மதம் ஏதோ இருந்துட்டு போகுது, அதுல எத்தனை சண்டை, எத்தனை கலாட்டா? இந்த மாதிரி நாம சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா இறை வழிபாடு என்பது ஒன்று அவசியம்தான். தெய்வம் என்று ஒன்று இருக்கத்தான் இருக்குது. நமது ஆற்றலுக்கு மேலான ஆற்றலுடைய ஒரு சக்தி இருக்கத்தான் இருக்குது. அதனுடைய ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் அரசாட்சி செய்கிறது. உலகத்திலும் இருக்கிறது, மனித குலத்திலும் இருக்கிறது. அதனாலதான் தவறு செஞ்சுட்டு தப்பிக்க முடியல. தெய்வத்தினுடைய ஆட்சியில சரியாதான் நடக்கும். ஆனா தெய்வம் கொஞ்சம் ஸ்லோ, நாட் ஃபாஸ்ட். சட்டுன்னு தண்டிக்காது. அதை எப்படி வச்சுக்கலாம், ஸ்லோன்னு சொல்லாம கொஞ்சம் கருணை மிகுந்தது, பாவமா இருக்கும். அதுக்கு தண்டிக்கிறதே அதுக்கு பாவமா இருக்கும். அவன் தும்ப போட்டு வாழை படிக்கிற மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டு போனா அப்புறம் வாங்கி அடிச்சிடும். அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் என்று நம்ம நாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. கொல்லும்னா தண்டிக்கும், நின்றுனா தாமதமாக. அரசனுக்கு இந்த காலத்தில் 5 வருஷம்தான் பதவி. அந்த காலத்தில் அவன் ஆயுள் பரியந்தான். ராஜராஜ சோழன் தான் 40 வருஷம் ஆண்டானான் நம்ம நாட்டில். அப்புறம் அவன் செத்து போயிட்டான். ஆகவே தாங்கள் சாவதற்குள்ள நீதிபதி வாழ்வும் செய்ய வேண்டும், நீதி தவறி போனாலும் செத்து போக வேண்டும், அப்படிலாம் வச்சிருந்தாங்க. அதனால அவன் சீக்கிரமாக கேச முடிச்சுடுவாங்க. ஆனா அரசாங்கத்தை அந்த அவசரம் இல்லை. ஆகவே அரசாங்கம் சீக்கிரமாக கேச முடிக்கணும். ஆண்டவனுக்கு அவசரம் இல்லை, அவன் இழுத்து அடிச்சிட்டு கிடப்பான். ஆண்டவனுக்கு ஆயுளும் ஆட்சி காலமும் அதிகங்கிறதுனால இழுத்து கிடப்பான். நம்ம அரசாங்கத்துக்கு அவசரம், தான் முடியறதுக்குள்ள சீக்கிரமாக தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கணும் என்பதற்காக அரசு அன்று கொள்ளும், உடனடியாக தண்டித்துவிடும், தெய்வம் எழுதிவிடும். ஆனால் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நண்பகல் என்னாச்சு? அதில் இருந்து தான் கேள்வி கேட்கிறோம். தப்பு செஞ்ச வாழ்கிறானே, தப்பு செஞ்ச வாழ்கிறானே, நல்லவர்கள் சாகிறார்களே, கொஞ்சம் போருங்க, பிற்பகல் வரும். அந்த காலத்துல தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படுறதை பார்க்கலாம். நல்லபடியாக வாழ்பவர்கள் மகிழ்ச்சி அடைவதை பார்க்கலாம். ஆனா 2-3 தலைமுறையாகும். இந்த முற்பகல் நண்பர்கள் பிற்பகல் 3 பிரிச்சிட்டோம் இல்லையா? இது 3 தலைமுறையா வச்சிருந்தோம். 3 தலைமுறை வாழ்ந்தவங்களும் கிடையாது கெடுதல் பண்ணிட்டு, 3 தலைவர்கள் தாழ்ந்தவர்களும் கிடையாது நன்மை பண்ணிட்டு என்பதை அனுபவத்தில் கேட்டு தெரிஞ்சிருந்தோம். தலைமுறை என்றால் தாத்தா அப்பா நாங்க, அதான் தலைமுறையாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ உங்க தாத்தா மாதிரி வயதுடையவர், உங்க தாத்தாவே ஒருத்தர் இருக்கிறான்னு போய் கேளுங்க. ஏன்னா தாத்தா நீ சிறுபையனா இருந்த காலத்துல ஒரு தலைமுறை இன்னும் முன்னால யாராவது இந்த ஊர்ல மகா மோசமான பேர் வழி அயக்கிய எப்படி இருந்தானோ போயிருந்தானே பாரு. அவன் என்னன்னா தாத்தா அப்படின்னு கேட்டாக்கா, அவன் ஓன்னு இருந்தான், அப்புறம் அவன் நொடிச்சு போனான், அவன் சொத்தெல்லாம் வீணா போச்சு, எல்லாம் ஏலத்துல போயிட்டு அவனுடைய மக்கள்லாம் ஓரளவு ஏதோ அழுந்தாங்க, இருக்கிறத வச்சுட்டு பெருங்காயம் இருந்த பாடின மாதிரி. பேர குழந்தைகள்லாம் மாட்டுக்காரனாகவும் பிச்சைக்காரனாகவும் இருக்குது. 4வது தலைமுறையில் அதெல்லாம் எங்கேயோ பாம்பைய கல்கிட்ட போய் ரிக்ஷா ஓட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்டுட்டு வாங்க. நான் 3 தலைமுறை பார்த்தாளு. எங்க ஊர்ல நல்லா கிராமம் இல்லையா, பளிச்சுன்னு தெரியும். நந்தியூரோட டவுனு. இந்த வீட்டுல நடக்கிறதா அடுத்த வீட்டு தெரியாது. கிராமம் தான் என்ன நடக்குது, இவங்க யாரு, முன் தலைமுறையில் எப்படி இருந்தாங்க, அதற்கு முன் தலைமுறையில் எப்படி இருந்தாங்க என்பதெல்லாம் விசாரிச்சா தெரியும். நல்லவர்கள் ஒரு சீர நல்லவங்களாகவே இருந்து கொண்டே இருப்பாங்க. கஷ்டப்படலாகவே ஏதோ வைத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தோட்டம் தோறு வைத்துக் கொண்டு இருப்பாங்க. ஓஹோன்னு வாழ்ந்தாங்க பாருங்க. எப்படி வாழறது? அடுத்தவங்க சொத்தை அபகரிக்காம ஓஹோன்னு வாழ முடியாது.
அவங்கெல்லாம் 3வது 4வது தலைமுறையில கஷ்டப்படுறத பார்க்கலாம். இதை யார் செய்வது? நல்லவர்களுக்கு நல்லதையும் கெட்டவர்களுக்கு கெட்டதையும் தாமதமாகவே ஆண்டுமானாலும் யார் செய்வது? அதைத்தான் தெய்வம் என்று சொன்னாங்க. தத்துவஞானத்தில் பிரம்மன்னு சொன்னாங்க. பக்தி மார்க்கத்தில் தெய்வம் என்றும் கடவுள் என்றும் சாமி என்றும் ஆண்டவன் என்றும் அதுக்கு துண்டு துண்டு வேறாக. அரசாங்கத்தில் ஒரே அரசாங்கம்னாலும் பல்வேறு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி ஒரே கடவுள்னாலும் படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், காக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், காசு பணத்துக்கு ஒரு கடவுள், அப்புறம் அழகுக்கு ஒரு கடவுள், பிச்சை வாங்கறதுக்கு ஒரு கடவுள், பிச்சாண்டி, கடன் கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள், வட்டி வாங்கறதுக்கு ஒரு கடவுள். டிபார்ட்மெண்ட், வெவ்வேறு டிபார்ட்மெண்ட். அரசாங்கத்தில் பேக்லாம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. வெங்கடேஸ்வரன் என்ன கடவுள் சொல்லுங்க? நீங்களாம் இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான், பக்தி மார்க்கிகள் தானே. வெங்கடேஸ்வரன் என்ன கடவுள்? கடன்கார கடவுள். சரி, அதாவது கல்யாணம் பண்றதுக்காக கடன் வாங்கிட்டு அடைக்க முடியாத கடவுள், கடன்கார கடவுள். அவன் கொடுத்தவன் வந்து நெருக்கவே பிச்சை வாங்கி அடைக்கிறான். பிச்சை வாங்கி வட்டி தான் கட்டுறான். யார்கிட்ட பிச்சை வாங்கி? அவன் தான் கடன் கொடுத்தவன். நீ கதையை மாத்துறீங்க. பிச்சை வாங்கறது யாருகிட்ட? நம்ம கிட்ட. சரி, மகாலட்சுமியை கும்பிட்டா என்ன வரும்? செல்வம் வரும். முருகனை கும்பிட்டா என்ன வரும்? சரி, வீரம் வரும். பிள்ளையார கும்பிட்டா என்ன வரும்? ஞானம் வரும். பலே தொப்ப வரும்னு சொல்லாம பண்ணீங்கல்ல, ஞானம் வரும். வெங்கடாசலபதி கும்பிட்டா என்ன வரும்? கடன் வரும். கடன்காரனை கும்பிட்டா கடன் தான் வரும். இது சிந்திக்க வேணாமா? எவனோ கடன் வாங்கினா கல்யாணம் பண்றதுக்கு, அதே முதல்ல தப்பு. அதுக்கு நாம வழி சிந்திக்க வேண்டாமா? அதுக்கு ஒரு தேர், அதுக்கு ஒரு திருவிழா, அதுக்கு ஒரு கொண்டாட்டம், அதுக்கு ஒரு வான வேடிக்கை, அதுக்கு ஒரு லவுட் ஸ்பீக்கர், அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் என்றெல்லாம் அறிவு வீணாகிறதே, நேரம் வீணாகிறதே, செல்வம் வீணாகிறதே, உழைப்பு வீணாகிறதே. இது சரியா? அவ்வளவு நம்ம இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க. செலவாகவே மிச்சம் இல்லை. நண்பர்களே, நம்ம குடும்பங்கள்ல எல்லாருக்கும் கடன் இருக்குது. சின்னவங்களுக்கு சின்ன கடன், பெரியவங்களுக்கு பெரிய கடன். இந்த கடனே ஏற்பட்டிருக்காது. அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணல, என்ன சொத்தை எடுத்து தானே கல்யாணம் பண்றாங்க, அல்லது சொத்தை எடுகாட்டி கடன் வாங்கி தானே கல்யாணம் பண்றாங்க. நான் நல்லவங்களை சொல்றேன். சில பேர் கருப்பு பணத்தை வெளிக்கொண்டாதான் கல்யாணம் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். கல்யாணத்துல சடங்கு சம்பிரதாயங்களை சீர்சனத்திகளை அதிகமாக்கி, யாரோ கருப்பு பணக்கார அடிச்சுட்டாம் பாருங்க வானவேக்கு, அது இதெல்லாம் அதை புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அவனை மாதிரி நாமும் செய்யணும்னா சொத்தை வைக்கணும், அல்லது கடன் வாங்கணும். அப்புறம் கடன் அடைக்க முடியாது, எல்லாம் போச்சு. இப்படி ஒரு குடும்பத்துல கல்யாணம் வர்றது, கடன் வர்றது கல்யாணத்தால. அப்படி சொல்லக்கூடாது. கல்யாணம் நடக்க வேண்டியதுதான், அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த முடியாது. கல்யாண ஆடம்பர டாம்பிக செலவாங்க. பாண்டிச்சேரியில ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், என்னாச்சுன்னு தெரியல. வாடகை 25,000 ரூபாய். எனக்கு எந்த ஊர்ல கூட அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 25,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் இருக்கு. ஈரோட்ட இருக்குது. 50,000 ரூபாய் இருந்தா நாம 4 பொண்ணு கல்யாணம் பண்றோம். சமுதாயத்தினுடைய சொத்து வீணாகிறது, சமுதாயத்தினுடைய காசு பணம் வீணாகுது. அதை பார்த்துட்டு மற்றவங்க கடை வாங்கி அதே மாதிரி செஞ்சு நடிச்சு போறாங்க.
இது கல்யாணம் வர்ற வீட்டுல கடன் வர்றதுக்கு ஆதாரம் இருக்கு. இது கல்யாணம் வர்றதுக்கு இன்னும் 10-15 வருஷம், அதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க. இங்கேயும் கடன் உண்டு. கடனுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா வீட்லயும் கடனுக்கு காரணம் என்ன தெரியுமா? தீபாவளி. இதான் என்னமோ என்ன பேரு, அதான் எல்லாம் ஆசைதான். அதான் அன்னைய தலைப்பு இப்படி திரும்பி போச்சு. தீபாவளி கொண்டாட வேணுமா, ஒரே நாள்ல அத்தனை பலகாரம் செய்யணுமா, அந்த அடிப்படை சீசன்ல போய் கியூல இருந்து வாங்கணுமா, தையக்காரர்கிட்ட திட்டு வாங்கிட்டு தச்சிட்டு வரணுமா? சொல்லுங்க. நாம தையக்காரன் திட்டம் இருக்க, தையக்காரன் திட்டம் அவன் உட்காந்துப்பா அவன் நிற்கணும். இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்து சாதாரண நாட்கள்ல வாங்கிறது, சாதாரண நாட்கள்ல தைக்கிறது, அதை வச்சிருந்து பிறகு போட்டுக்கிறது. நாம தான் 2 பையன் வச்சிருந்தோம். பெரிய பையன் பிறந்த நாளுக்கு ஒரு செட்டு எடுக்கிறோம் ஜவுளி. சின்ன பையன் சும்மா இருப்பானே அவனுக்காக ஒன்று எடுத்துக்கிறோம். சின்ன பையன் பிறந்த நாளுக்கு ஒரு செட்டு எடுக்கிறோம். அவன் பெரிய பையன் எனக்கும் அப்படிங்கிறான். சரி, நம்மளுக்கு கல்யாண நாள் வருது, புது வேட்டி புது சட்டை. எங்களுக்கு மட்டும் இல்லையா? சரி உனக்கும். இப்படியா வருஷம் முழுக்க ஜவுளி இருக்கிறதா இருக்கும். தீபாவளி வரை தனியா எடுக்கணும். தீபாவளி அன்னைக்கு கட்டிக்கணும். போன மாசமே எடுத்து வச்சிருந்து தீபாவளி அன்னைக்கு கட்டிக்கிட்டா போச்சு. இப்படி சிந்தனை செய்ய தெரியாமல், செயலில் சீர்திருத்தம் கொண்டாடாமல், வீட்டிலே நடக்கக்கூடிய வைபவங்கள், இந்த சடங்கு, தேர் திருவிழா வீட்டுக்குள்ள நடந்தா அது பேரு பண்டிகைன்னு பேரு. தேர் திருவிழா முதலிய மதம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வீட்டுக்குள்ள நடந்தா அது வேறு பண்டிகை. பொங்கல் பண்டிகை முதலிய பண்டிகைகள். இப்ப நீங்க ஒரு கற்பனை பண்ணுங்க, இன்னும் 10 வருஷத்துக்கு நீங்க யாரும் தீபாவளி முதலிய சடங்குகள் கொண்டாடுவதில்லை. கல்யாணத்துக்கு கடன் வாங்காம மட்டா செய்றீங்க, அளவா செய்றீங்க என்றால் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு எவ்வளவு மிச்சமாகும்? பட்டாசு பட்ஜெட் எவ்வளவு? ஜவுளி எடுக்கதான் போறோம் எப்படியும். பலகார பட்ஜெட் எவ்வளவு? இது வைத்திய பட்ஜெட் எவ்வளவு? இதெல்லாம் மிச்சப்பட்டு வந்தா எல்லா பண்டிகைக்கும் சொல்றேன். அப்புறம் கல்யாணம் முதலிய மற்ற சடங்குகள் வேற இருக்குது. பெயர் சொட்டு விழா, சாப்பாடு, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு விழா. அப்புறம் என்னென்ன விழா பண்றாரு, வருஷம் பிறந்த நாள். அப்புறம் பெண் குழந்தையா இருந்தா அதுக்கு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு விழா. அந்த காலத்துல அது கத்துக் கொடுக்க வேண்டியது பாவாடை கொளுத்திடுவோம். ஒழுங்கா முறையா கத்துக் கொடுத்தாங்க. அங்க போய் சமைக்கிறது ஏன் உதவாங்க அப்படின்ட்டு இங்கே கத்துக் கொடுத்தாங்க. ஆரம்ப விழா பொங்கல். இன்னைக்கு தேவையா? கிரைண்டர், மிக்சி, குக்கர், அப்புறம் எக்ஸெட்ரா கேஸ் வந்தாச்சு. பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு இருக்கு. அது வேற சமையல் காலேஜ். அங்கேயே சொல்லிக் கொடுப்பாங்க பொங்கல் வைக்கிறது. கொஞ்சம் நச்சம் அப்படியே சிந்தனை பண்ணி பார்க்கணும். இதை ஒருத்தர் சொல்லியா தெரிந்து கொள்ளனா? எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, எங்க மாமியார் தான் வேணாங்கிறாரு. மாமியாரே ஏன் மாமியார் இதெல்லாம் தேவையா? அது தேவையில்லைங்க, எனக்கும் தெரியுது, எங்க வீட்டுக்காரர் வேணாங்கிறாரு. அப்படியே ஒருத்தரை கட்டி ஒருத்தர் தன்னைத்தானே ஏமாத்திக்க. எல்லாம் மாமியாருக்கு சம்மதமா தான் நடக்கிறாங்களா? இன்னைக்கு மன்றத்துக்கு வந்தவங்களை எத்தனை பேர் மாமியார்ட்ட சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தவங்க? இந்த வரேன்னு வந்தவங்க தானே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தள்ளிட வேண்டியதுதான். அது மாமியாருக்கு அழ அப்படிதான் சொல்லிட்டு வருது. இந்த காலத்து நடைமுறை அது தெரியாது. நம்மளை கடங்காரனாகிறதும் அதுக்கு ஒரு சந்தோஷம். நல்லது. மாமியார்ட்ட சொல்லி, அம்மா இந்த மாதிரி நம்ம செலவெல்லாம் கஷ்டப்படுறது, இந்த நேரத்தில் இது தேவையா? சாமிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல. ஐயோ, அந்த சாமிகிட்ட தானே தினம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் கண்ண மூடிட்டு. அது சொன்னுச்சு, உட்காந்துட்டு இருக்கும் போதே சொல்லிச்சு, இந்த மாதிரி தெண்ட செலவு பண்ணாது. நான் என்ன நீங்க ஆக்கி போட்டவான் சாப்பிடுறேன், எனக்கு ஏன் படையல்? எனக்கு காட்டிட்டு நீங்க தானே திங்கிறீங்க, பேசாம தின்னுங்களேன், அளவா தின்னுங்களேன், அப்பப்ப தின்னுங்களேன், கும்பலா உட்கார வச்சு இலை நிறைய போட்டு வடையும் பாயசம் என்று சொன்னுச்சு மாமியாரு. என்கிட்ட சொல்ல சொல்லு வா மாட்டது. நீங்க அதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா
வந்து போய் இருந்தாங்கன்னா முதல்ல ரோட்ல கிளம்பி வரணும் ஜனங்க. அந்த காலத்துல கூட்டம் கூடுறதே பெரிய கஷ்டம். இந்த காலத்துல கூட்டம் கூடுறதே தான் பெரிய கஷ்டம். அந்த காலத்துல கூட்டம் கூடாது, அது கூட்டம் போடுறதே ஒரு கஷ்டம், கேட்கறது ஒரு கஷ்டம். இந்த காலத்துல ஏன் இவ்வளவு கூட்டம் செய்யறதுன்னு கஷ்டம். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, பஸ் நிக்கிறதுக்கு நாம போறோமா இல்லையா, நாம மேலே ஏத்திடுவோம் பஸ்காரன், அலறோம், திட்டுறோம், அரைச்சிடுவோம் போடுறது. இப்படிதான் ஹெலிகாப்டர் வந்து நாம இறங்க முடியும். இவ்வளவு கூட்டம் எங்கிருந்து வந்தது? நான் சொல்றவன் கேக்குறீங்களா? நான் மன்றத்துக்கு வர்றதுக்காக அங்கிருந்து வந்தேன். எத்தனை பேர் என்னென்ன வேலையை போறாங்க? சில பேர் வியாபாரத்துக்காக போறாங்க, சில பேர் படிப்புக்காக போறாங்க. இந்த பிள்ளைகளையும் குட்டி பிள்ளையும் அழிச்சுக்கிட்டு ஏன் நேற்று இவ்வளவு கூட்டம் போச்சு? காவேரிக்கு இந்த பக்கமும், காவேரிக்கு அந்த பக்கமும், அந்த பார்க் இந்த பார்க் காணும் போகலாம். ஆக்கி எடுத்துக்கிட்டு அள்ளி கிள்ளி அங்க விற்கிறதா வாங்கிட்டு குழந்தைய தரதரன்னு இழுத்துக்கிட்டு இத்தனை கூட்டம் ஏன் போகுது? அங்கங்க போய் சேர்ற இடத்துல எத்தனை தேவையில்லாத நிகழ்ச்சிகள், திருட்டு புரட்டு, சுகாதார கேடு, சண்டை வம்பு தங்களுக்குள்ளேயே. அது வாங்கி கொடுக்கல, இது வாங்கி கொடுக்கலன்னு அழுவு. நீ ஏன் அது சரியான முறையில காசு கேட்கல, காசு கொடுக்கல, கொஞ்சம் தானே கொடுத்தீங்கன்னா இங்க வந்து சண்டை, வீட்டுல ஒரு சண்டை. இப்படி சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா நிறைய அறிவு நஷ்டப்படுகிறோம். இந்த நிலையில தேரு திருவிழா என்றெல்லாம் முற்காலத்துல ஏற்படுத்தினாங்களே, தெரியாமையா ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிந்தனையும் நாம செய்து பார்க்க வேண்டியதுதான். நாமே வாதி, நாமே பிரதிவாதி, நாமே நீதிபதி. தெரியாமையே செஞ்சிருப்பாங்க. இது ரெண்டு பதில் இருக்கு. தெரியாம தான் செஞ்சாங்க. இன்னொரு பதில் இருக்கு, தெரிஞ்சுதான் செஞ்சாங்க. ஆனா அந்த காலத்துல பொருத்தமா இருந்து இந்த காலத்துல பொருத்தமா இல்லை. தெரியாம செஞ்சாங்கிறது ஒரு உதாரணம், ரெடிமேட் உதாரணமா இருக்கு. பூமி உருண்டையா தட்டையா? யாராச்சும் ரொம்ப வயசானவங்களா அதிகமா படிச்சிருக்க மாட்டாங்கன்னு யாரும் தோணுதுன்னு பார்த்தா யாரும் தெரியல எனக்கு. நல்லா படிச்சிருப்பாங்க. நீங்க போய் உங்க பாட்டியை கேளுங்க, பூமி உருண்டையா தட்டைதான். யாரோரும் தட்டைன்னு சொல்ல மாட்டாங்க, படிக்கவே படிக்காதவங்க, பழைய காலத்து போன நூற்றாண்டு ஆளு. என்ன எல்லாரும் டிவி பாக்குறாங்க பாருங்க, வருது என்னது? பூமிதான் வருது, உருண்டையா இருக்குது. தெரிஞ்சு போச்சு. முற்காலத்துல யாரு தட்டை உருண்டைன்னு சொன்னாங்க? தட்டுன்னு தான் சொன்னாங்க, தெரியாம சொன்னாங்க, தெரியாம தான் சொன்னாங்க. இது ஒரு சாம்பிள். ஒரு வருஷத்துக்கு ஒரு சோறு பலம். முற்காலத்தில் இருந்தவங்க என்னதான் அறிவாளியாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும் பல தவறுகள் செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம். சரி, முற்காலத்துல தேரு திருவிழாலாம் கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களே, தெரியாம சொல்லியிருப்பாங்க, தெரியும் தான் சொன்னாங்க. அதுல வேலை நன்மைகள் உண்டு. யாரு தமிழ் படிக்கிறது? மோகனாவா? உண்டு வேறு உண்டு இல்லை, வேறு உண்டு இல்லை, வேறு உண்டு இல்லை. ஐம்பால் மூவிடத்தின தெரியுமா உனக்கு? பிஏ தான் படிக்குது, எம்ஏ படிக்கல. எலிமெண்டரி. அதாவது மாடு உண்டு, ஆடு உண்டு, மனுஷன் உண்டு, பெரியவங்க உண்டு, சின்னவங்க உண்டுன்னு சொல்லலாம். இருக்கிறான் என்பது ஆண்பால். அது இல்லைங்கிறது சொல்லுங்க. இருக்கிறான் நெகேஷன் சொல்லுங்க, எதிர்மறையா? இல்லை. யார் இல்லை? ராமன். ராமன் இல்லை. ராமன் இருக்கிறான், சீதை இருக்கிறாள், இது சொல்லுங்க. எதிர்மறை. இல்லை. ஆண்பாலையும் இல்லை, பெண்பாலையும் இல்லை தானே. நான் இருக்கிறேன், எதிர்மறை சொல்லுங்க. நான் இல்லை. தன்மைக்கும் இல்லைதான், படற்கைக்கும் இல்லையா? மாற்றி சொல்றது இல்லையா? ஒன்னில்லை. ஐம்பால் மூவிடத்தனை. அந்த மாதிரி
எந்த பாலுக்கும் பொருந்தும் என்ற விதமாக தமிழ் இலக்கணத்துல சில வார்த்தைகள் இருக்கின்றன. எந்த காலத்துக்கும் பொருத்தமாக சில விஷயங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் அந்த காலங்க அப்படிம்பாங்க. எதை தப்பு செய்யாம இருக்கிறத. இந்த காலத்துல யாரு தப்பு செய்யாம இருக்கிறா? அதெல்லாம் அந்த காலங்க. காலத்தால மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. குடுமி மாதிரி கிராப்பு வந்தது ஆண்களுக்கு, வேட்டி மாதிரி பேண்ட் வந்தது, வேட்டி புடவை மாதிரி என்ன வந்தது, சுடிதார் வந்தது. சுடிதார் மாதிரி என்ன வருமோ தெரியல. இப்படி நாகரிகம் மாறும், பழக்க வழக்கம் மாறும், செயல் விளைவு மாறுமா? அந்த பழக்க வழக்க மாற்றத்துல கூட நாம் எல்லாம் சோறு திங்கிறோம். சில பேர் சப்பாத்தி திங்கிறாங்க, சில பேர் கையால சாப்பிடுறாங்க, சில பேர் ஸ்பூனால சாப்பிடுறாங்க, சில பேர் குச்சியால சாப்பிடுறாங்க. ஆனா எல்லாரும் வாயால தான் சாப்பிடுறாங்க. இது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாத விஷயங்களும் உண்டு. எல்லாரும் அளவாதான் சாப்பிடணும், இல்லை என்றால் அஜீரணம் வரும். இது மாற்ற முடியுமா? அதெல்லாம் அந்த காலத்துல அளவாக சாப்பிடுறது. இந்த காலத்துல யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். சரி, சாப்பிடுங்க, எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? செயல் விளைவு தத்துவம் என்று ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற முடியாது. முற்காலத்திலையும் செயல் விளைவு தத்துவம் உண்டு, இந்த காலத்திலையும் செயல் விளைவு தத்துவம் உண்டு. முந்த காலத்துல செயல் விளைவு தத்துவத்தை உண்டு என்பதை நிர்ணயிக்க ஜனங்களுக்கு புரியும்படியாக சொல்றதுக்கு சாமி கண்ணை கொத்தும். தப்பு செஞ்ச சாமி கண்ணை கொத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் குழந்தைகளை மிரட்டுறதுக்கு அவ்வாறு சொல்லணும். பெரியவங்களை மிரட்டுறதுக்கு என்ன சொல்றது? நரகத்துல கொண்ட போட்டுரும். ஆமா, அங்க அடாடா ஆகியனெல்லாம் செய்வாங்க. ஓ, யார் அது? சாமி. எங்க இருக்கு சாமி? கோயில் இருக்கு. இது கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும், நீளமா இருக்கும், பச்சையா இருக்கும், வெள்ளையா இருக்கும், வைரமா இருக்கும், குள்ளமா இருக்கும், பருமனா இருக்கும், மீச வச்சிருக்கும், புடவை கட்டியிருக்கும், கோவணம் கட்டியிருக்கும், மொட்டை அடிச்சிருக்கும், புலித்தோல் கட்டியிருக்கும். அவங்கவுங்க டேஸ்ட். ஜவுளி கடைக்கு போனா எல்லாம் ஒரே மாதிரி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட், அந்தந்த காலத்து டேஸ்ட், அந்தந்த வட்டாரத்து டேஸ்ட், அந்தந்த நாட்டு டேஸ்ட் என்பதற்கு தக்கவாறு இறைநிலை அரூபம் அது செயல் விளைவு தத்துவமாக இருக்கிறது என்று தெரிந்தவர்கள் உருவங்களை கொடுத்தார்கள். இறைவனுக்கு கொடுக்கிறதே கொடுக்கிற அலங்காரமான உருவம் எல்லாம் கொடுப்போம். அதுக்கு ஆசைப்பட்டு அந்த இறைவனை ஒப்புக்கொண்டு நல்ல வழியில் வாழறவங்க வாழட்டும். கொடுக்கிறதே கொடுப்போம், பயங்கரமான உருவத்தை கொடுப்போம், அதுக்கு பயந்து கொண்டு செயல் விளைவு தத்துவத்தை மதித்து வாழறவங்க வாழட்டும் என்று உருவங்கள் கொடுத்தப்போ அப்புறம் ஒரு நிலை ஒண்ணு உருவாச்சு. அட சாமி தானே அப்படின்னு இந்த சாமியே மறந்துட பார்த்தாங்க. வேற வேற எவ்வளவோ இருக்குது, கொண்டாட்டம் வேற இருக்குது, எத்தனையோ விதமான கொண்டாட்டம், உல்லாசம், ஜாலி எல்லாம் இருக்கு. அங்க போனா உழுவாங்க, எழுவாங்க, கணத்துல படுக்குமாங்க, நில்லுமாங்க, கையை கட்டுமாங்க, அப்படின்னு பல விவகாரம் அங்க போன இளைஞரெல்லாம் அங்க வர்றதுக்கு மறுத்துட்டார். அதனால கவர்ச்சியையும் கலைகளையும் ஆடம்பரத்தையும் உல்லாசத்தையும் இறை வழிபாட்டிலே சேர்த்தார்கள். முற்காலத்துல யாரு? ஞானிகள். இந்த இறைநிலையுடைய இருப்பும் அதனுடைய ஆற்றலும், அதாவது செயல் விளைவு தத்துவமும், அதாவது தப்பு செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தும் இருக்கணும், நிலைக்கணும் என்பதற்காக ஆடல், பாடல், கேளிக்கை, வியாபாரம் எல்லாவற்றையும் சேர்த்து இன்னும் நல்ல நல்ல பல கருத்துக்களையும் சேர்த்து வச்சோம். இந்த சித்திரை வைகாசியில எங்க ஊர்ல சாமிலாம் வரும். சித்திரை வைகாசியில தான் அமாவாசை. ஆகவே இந்த மாதிரி மாரியாத்தா சாமி புறப்பட்டு வந்ததுன்னா ஆங்காங்க உள்ளவங்க மாவு பிசைஞ்சு எழுமாவு பச்சரிசி அடிச்சு போலன்னு கொஞ்சம் அப்படி வெள்ளை சக்கரை உருண்டை, சீனி உருண்டை, வெள்ளை உருண்டை அப்படி போட்டு
வேப்பலைய சேர்த்து செஞ்சு, வேப்பலையை எடுத்து போட்டு தான் சாப்பிடுவாங்க. வேப்பலையுடைய சத்து அதுல ஏறிக்கும். இது ஒரு ஆன்டிசெப்டிக், என்ன வேக்சின் நம்ம பார்க்காது. இப்படி சில சுகாதார முறைகள், சில மனதுக்கு ஒழுங்குமுறைகள். தண்ணி பந்து வைக்கணும், சாமி பரவட்டு வரும், ஆங்காங்கு தண்ணி பந்து வைக்கணும், தண்ணி கொடுக்கணும், மோர் கொடுக்கணும், பானகம் கொடுக்கணும், அன்னசத்திரம் வைக்கணும். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் சாமி பார்க்க போறவங்க நடந்தே போகும்போது நடுவில் 3 வேளையும் வந்துடும். ஏதோ ஒரு வேலைக்கு ஷோட் மூட்டை கட்டி எடுத்துட்டு போகலாம், மற்ற வேலை ஆங்காங்க அன்னசத்திரம். வரவங்கெல்லாம் வாங்க சாப்பாடு போடுவாங்க, வெளியூர்காரங்க தான் சாப்பாடு போடுவாங்க. அன்னசத்திரம் உள்ளூர் சாப்பாடு போட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்காரருக்கு அந்த ஊர் பசங்கள்லாம் தெரியும். சோம்பேறி பேர் எழுந்து வர வீட்டுக்கு அப்படின்றார். வழிபோக்கர்களுக்காக, யாத்திரிகர்களுக்காக அன்னசத்திரம் வச்சாங்க. இதுவும் இந்த தேர் திருவிழாவில் அடக்கம். தண்ணி தாகத்துக்கு தண்ணி கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது என்பதெல்லாம் தேர் திருவிழாவில் அடக்கம். குழந்தைகளை தூக்கிட்டு போறதுன்னு ஒரு வேண்டுதல் உண்டு. அதாவது 4-5 குழந்தைய அழைச்சிட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் குழந்தை கொடுமா, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு தூக்கிட்டு போய் கோயில் வரைக்கும் விட்டுருவாங்க. யாரு தெரியுமா? குழந்தை பெறாதவங்க. எப்படியோ ஒருத்தர் சிரமத்தை குறைஞ்சா சரி என்ற ஒரு முறையில உபகாரமாக இருக்கவும், அபகாரமாக இல்லாமல் இருக்கவும், நல்லது நாட்டுக்கு விளைவிக்கவும் சாமி பேரால குளம் தோண்டுவாங்க. குளம்னா அந்த காலத்துல நீருணி, ஊருணின்னு பேரு. குடிக்கிற தண்ணி ஊருக்கு பொது இடத்துல இருக்கோ, அந்த குடிக்கிற தண்ணிக்காகவும் குளிக்கிற தண்ணிக்காகவும் நீர்நிலையும் ஆடு மாடுக்காகவும் குளம் தோண்டுவது, கிணறு வெட்டுவது என்றெல்லாம் ஒரு காலத்துல சாமி பேரால பல விஷயங்கள் நடந்தன. அதுல தேர் என்பதுல ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. என்னன்னா, ஊர் ஓடி தேர் எடுக்கணும் தெரியுமா உங்களுக்கு? அப்போ தேர் வடமே ஒரு ஆளு மொத்தம், ஒரு தொலை மொத்தம் இருக்கும், ஒரு ஆளு மொத்தம் இருக்கும். ஒரு ஆளு கீழே கிடக்க வடத்தை தூக்க முடியாது, எடுக்கிறது அப்புறம் இருக்கட்டும். பெரிய கோயில்கள்ல அது 10 ஆளு சேர்ந்து தோளில் வச்சுக்கிட்டு, இடுப்புல அடைச்சிக்கிட்டு, முதுல தாங்கிட்டு சேர்ந்து இழுப்பாங்க. ஊரு மொத்தமும் வரணும், நான் வரல நீ வரலன்னு சொல்லக்கூடாது, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஊர் ஒற்றுமை, எங்க நாட்டாக பஞ்சாயத்து அல்லது கோயில் பூசாரியுடைய ஆணைக்கு கட்டுப்படுதல். அவ்வாறு கூடி இழுக்கும் போது பின்னால பார்த்தா பங்காளி நிக்கிறான். ரொம்ப கடினமான காரியத்தை செய்து முடித்த ஒரு சந்தோஷம் வரும். எவ்வளவு கடினமான காரியமாயிருந்தாலும் செய்து முடிக்க வேண்டும் என்ற உற்சாகம் வரும். நாக்குன்னு சொல்லுவாங்க. சாதுரியமாக காரியம் செய்யறது. தேரை இழுக்கிறதுனா கடமனான்னு இழுத்துறது இல்லை. அங்க 4 பேர் இருந்து முட்டுக்கட்டை போடவும், அங்கங்க திருப்பவும் சாதுரியமா செய்வாங்க. எத்தனையோ பேரு ஆளு மேல ஏறி கொலை வாங்கி இருக்குது. அப்படிலாம் எல்லாமே சில நுணுக்கங்களை செய்யவும், பெரிய அளவுல தேர் தயார் பண்ணிக்கும், அதுல கலை அலங்காரம்லாம் சேர்க்கவும், அதுல பல பேருக்கு வேலை கொடுக்கவும், இந்த உற்சவம் திருவிழா என்று வந்துட்டாக்க பல தொழிலாளிகளுக்கு, போக்காரங்களுக்கு, அந்த மற்ற ஊழியர்களுக்கு வேலை கிடைக்கவும், அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கவும், இப்படி திருவிழா தேர் முதலியன மிகவும் உதவியாக அந்த காலத்தில் இருந்தது. பிளஸ் சந்தை, ஜனங்க சேர்ந்தா போதும், உடனே வியாபாரம் ஆரம்பிச்சோம். நம்ம இந்த பஸ்ல விற்கிறாங்க பாருங்க, ஏன் 1 ரூபா, இது 200 ரூபா 300 ரூபா ஷர்ட்டு 1 ரூபா. கேளுங்க கேட்கறவங்களும் ஒரு சீப்பு என்ன என்ற மாதிரி ஆளுகூடனா வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு நிலை. அதுல 2 பேருக்கு லாபம். வேண்டிய பொருளை இவர் வாங்கிக்கிறாரு, எனக்கு ஒரு லாபத்தை அவரு சேர்த்துக் கொள்றார். அப்போ திருவிழாவை உத்தேசம் பண்ணி கூட்டம் வந்ததா, கூட்டம் வரவே கடை போட்டுருவாங்க. அந்த கடைக்காரவங்க கூட்டம் அதிகமா வரணுங்கிறதுக்காக சாமிக்கு அர்ச்சனை, அலங்கார, ஆராதனை இன்னைக்கு செட்டியார் உபயம். செட்டியார் உபயம் முத்து பல்லக்கெல்லாம் இழுப்பாரு. அதை பார்க்க நிறைய ஜனங்க வருவாங்க. செட்டியார் யாரு? வியாபாரி. இன்னைக்கு முதலியார் உபயம். முதலியார் புஷ்ப பல்லாக்கு இருக்குமே, நாம போவோம் அதை பார்க்கறதுக்கு. வான வேடிக்கை ஒன்றா இருக்குமே இன்னைக்கு அப்படின்னு கூட்டம் வரும். வியாபாரம். இப்படி ஒரு காலத்துல சந்தை என்பது தனியாக இல்லாத காரணத்தால தெய்வ வழிபாடாகவும் இருக்கட்டும்,
ஜனங்கள் அங்க எங்க சீட்டாடிக்கிட்டு இல்லாமே நீங்க ஜாலியா ராட்டினம் சுத்திட்டு போகட்டும். இல்லைன்னா 3 சீட்டு விளையாடுவான், குண்டடிப்பான், பந்தடிப்பான், மரத்துல ஏறுவான். நீங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கறது வர்றது எல்லாம் கொஞ்சம் வந்தா என்று கத்திக்கொண்டு அந்த மனதில் இருக்கக்கூடிய வேகத்துக்கு வடிகால். அந்த வடிகாலுக்கு வேறு வழி இல்லாத காலத்துல சாமி பேரால, சமுதாயத்தின் பேரால, நல்ல கெடுதல் இல்லாத ஒரு வழியில, இதெல்லாம் அந்த காலத்துல கெடுதல் இல்லாம இருந்தது. கூட்டம் சேராத ஒரு நிலையில ஒரு சந்தை, ஒரு திருவிழான்னு வந்தா எல்லா சொந்தக்காரங்களும் இங்க பார்த்துடலாம். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துடலாம், மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துடலாம். போகாத துக்கம்லாம் விசாரிக்கலாம். பெரிய காரியம். வேற முடியல வச்சான் கட்சிக்காத எங்க பார்த்து போகாத கல்யாணத்தெல்லாம் மொய் ஒண்ணுதான் போட முடியாது. என்ன பண்ணுவாப்புல நல்லா இருக்கிறாங்களா, போய் வந்தாங்களா, விசேஷம் உண்டா, போகாத கல்யாணத்துக்கு ஆத்திர வெள்ளம் வந்துட்டு போகல, வேற ஒண்ணும் போகாம. அந்த காலத்துல பஸ் செலவுலாம் இல்லைன்னு வச்சு நடந்தே போயிடுவாங்க. அப்படி பல நல்ல விஷயங்கள் நடந்துவதற்காக அந்த காலத்துல திருவிழாக்களும் சாமி பேரால தேரும் தேவையாக இருந்தது. இப்போ விட்டு வெளியா இருக்குன்னா சந்தை. எந்த பொருளை நாம சந்தைக்கு போய் தான் வாங்கணும். நம்ம ஈரோட்டில் மார்க்கெட்டுன்னு ஒரு ஏரியா இருக்கு. அது ஈரோட்டில் அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்திருக்கு ஒரு காலத்துல. இப்போ மார்க்கெட் எங்க இருக்குது? மார்க்கெட் இல்லாத இடமே இல்லை. இப்போ அந்த விதமாக இருக்கும்போது என்ன கம்பத்துக்கு தண்ணி ஊத்துறாங்களே, பெரிய மாரியம்மன் கோயில். சாமி ரொம்ப பெருசுன்னு அதை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். பெருசு சின்ன கோயில். மாரியம்மனும் பெரிய மாரியம்மன். பெரிய மாரியம்மன் 2 மாசம் கடை அடைச்சிடுறாங்க. என்ன ரோட்டை அடைச்சிடுறாங்க. அது பக்கம் யாரும் போக முடியாது. எல்லாம் ஊரை சுற்றிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் டிராபிக் ஜாம் ஆகி எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு குழந்தைங்க காணா போயிடுது, எவ்வளவு பெண்களை மணிபரசு அடிச்சிடுறாங்க, எவ்வளவு நெக்லஸ் போகுது என்று பல சமுதாய சீர்கேடுகளுக்கு இன்றைக்கு தேரு திருவிழா எல்லாம் காரணமா போச்சு. நல்லது எதுவும் நடக்கிறதா தெரியல. அறிவு இல்லாத ரோட்ல காயிற மரத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்த மாட்டாங்க. வீட்டு வாசல்ல இருக்கிற மரத்துக்கு தண்ணி ஊத்த மாட்டாங்க. ஆனா ஒரு மொட்டை கம்பத்துக்கு தண்ணி ஊத்துறாங்க. ஏதாவது ஒரு நியாயம் கற்பிக்க முடியுமா? அதுங்க அதுல இங்க தண்ணி ஊத்தினா அது பாதாளத்துல இருக்கக்கூடிய நாகதேவனுக்கு போய் செய்யறோம். இல்லைங்க தண்ணி ஊத்தினா அங்க கங்காதேவிக்கு ஊற்று அறுந்து போகாது. ஏதோ ஒரு அங்க இது கற்பிக்குது. ஒரு காலத்துல என்னமோ நடந்துருக்குது. யாரோ ஒரு கேள்வி மொட்டை மரத்துக்கு தண்ணி ஊத்தி துள்ளு விட உண்டாகி வச்சிருப்பான். அதன் ஞாபகார்த்தமாக அதை தொடர்ந்து செய்து கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் தேர் திருவிழாக்கள் இருப்பது அறிவுடைமையாக இல்லை, அறிவு ஈனமாக, பலவிதத்திலும் சுகாதாரக்கேடு, சமூக கேடு, உழைப்பு என்பது போச்சு. அவங்க வீட்டில் இருந்துடுறாங்க. பொருளாதாரம் என்பது கெடுகிறது, நாட்டு பொருளாதாரம் கெடுகிறது, வீட்டு பொருளாதாரம் கெடுகிறது என்பதையெல்லாம் நீங்க உங்களுடைய சிந்தனைக்கு இதை எடுத்துக்கொள்ளணும். நாளையிலிருந்து உங்களுக்கு தேர்வு வேணாம், திருவிழா வேணாம் நான் சொல்லல, சடங்கு வேணாம், சம்பிரதாயம் வேணாம் நான் சொல்லல. நீங்க எடுத்துதான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கிறோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரு சொன்னாலும் கேட்காதீங்க. ஆனா நீங்க சிந்திக்காம இருக்காதீங்க. அவ்வாறு சிந்திக்க வேண்டும். சிந்தித்து ஏதோ ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும். எந்த விதமான சாக்கு போக்கு, போலீஸ் சமாதானம், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கலாம் கூடவே கூடாது. ஒரு நாள் நீங்க ஊருக்கு கிளம்புனீங்க அம்மா வீட்டுக்கு, ஆம்படையாம் போக வேண்டான்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? செஞ்சீங்க, சண்டை போட்டீங்க. போவதான் போவேன், போய் 6 மாசம் ஆகுது, போகக்கூடாது, போவதான் போவேன், நான் போவேன், போனா திரும்பி வரக்கூடாது, திரும்பி வரல போ. அப்புறம் திரும்பி வந்தது வேறு விஷயம். உங்களுடைய காரியத்தை சண்டை போட்டு சாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். நீங்க தெரிந்துட்டீங்கன்னா இவங்க திருந்த மாட்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த விளம்பரத்துல ஒருத்தன் சொல்லியிருந்தான், ஒரு ஆண் பொண்ணு போய் வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கல அப்படின்னு 5 தேங்காய் வாங்கிட்டு வந்தீங்க விநாயகர் சதுர்த்தி, அழுகிட்டே வாங்கிட்டு வருவாரு. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விளாம்பழம் ஒண்ணு அவசியம் வாங்கணும். அது எங்க ஊர்ல இங்க உண்டா விளாம்பழம், வட்டார வழக்கு. விளாம்பழம் இல்லைன்னு அவரு கோச்சுக்கிறாரா?
விளாம்பழம் கொண்டாந்து கொட்டி இருக்கு, எல்லாம் சொத்தை காஞ்சி போனது. அது காய் ஒண்ணு கூட வாங்கிட்டு போய் எனக்கு தெரிஞ்சு விளாம்பழம் சாப்பிட்டது இல்லை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வேற வேற காலத்துல போய் நல்லா சாப்பிட்டுருக்கோம். அவங்க ஒருத்தர் விளாம்பழம், அதுதான் விநாயகர் திங்கணும். இது விநாயகருக்கு அடுக்குமா சொல்லுங்க? விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை நல்லாதான் இருக்கும், சாப்பிடுவோம். எத்தனை கொழுக்கட்டை நம்ம வீட்டுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு மேல கொழுக்கட்டை. ஏன் அடுத்த வீட்டுல இருந்து வரும், அது திருப்பி கொடுக்கறது. நீங்க இந்த இடத்துல மட்டும் சிந்தனை பண்ணுங்க. ஒரே ஒன்னா சீர்திருத்தம் மேற்கொள்ளும். விநாயகர் சதுர்த்தி இதை நான் எங்க பார்த்தாலும் சொல்லி பாக்குறேன். எங்க வீட்டுக்காரங்க தான் ஒரு நேரம் கேட்கறாங்க, ஒரு நேரம் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன நீ கொழுக்கட்டையே சுடாத. நமக்கு கொழுக்கட்டை வரும் 4 வீட்டுல இருந்து, அவங்க வீட்டுல திருப்பி கொடுக்க விடாம 5 வந்தா 4 கொடு. இவங்க வீட்டுல வாங்கி அவங்க வீட்டுல கொடு, அவங்க வீட்டுல வாங்கி இவங்க வீட்டுல கொடு. அங்க என்ன ரவ சாமி கூட விடுறோம், கேஜி சாமி என்ன சொல்லுங்க? இப்படியெல்லாம் சிந்தித்தா நமது வீட்டு பொருளாதாரமோ எதிர் வீட்டு பொருளாதாரமோ அப்புறம் பார்ப்பாங்க. என்ன கேஜி சாமி வீட்டுல கொழுக்கட்டையே சுடல, மாவு வாங்கல, சர்க்கரையும் பேசல, இப்படி கொழுக்கட்டை சுட்டாங்க. அது தெரியாத வரைக்கும் உன் வீட்டு கொழுக்கட்டை தான் அவங்க வீட்டு கொடுத்தேன். ஓ இப்படி ஒரு தொந்தரவு இருக்குதா? ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் தெரிந்து கொள்றதுதான் நாகரிகம் மாதிரி. அதாவது நெருப்பு வைக்கிறவங்க யாரு? திரி பிடிச்சுக்கும் பட்டாசு வெடிச்சிடும். நெருப்பு வைக்கிறவங்க யாரு? நாம தான் வச்சாங்க. நாம தான் அறிவாளிகள், அறிவு ஜீவிகள், சிந்திக்கக்கூடியவர்கள், தவம் செய்யக்கூடியவர்கள். இந்த விதத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே 1000 சீர்திருத்தங்கள் செய்யலாம். நீங்கள் முனைந்தால் சமுதாயத்தில் சீர்திருத்தம் செய்யலாம். வேறு ஜாதியில பொண்ணெடுக்க சொல்லி இப்ப சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்களா? நாட்டுல இந்த ஜாதி எல்லாம் கூடாது, யாராச்சும் பொண்ணு எடுத்தாங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்த எந்த காலத்துலதான் ஜாதி ஒழிகிறது. ஆனா நான் வேறு ஜாதியில போய் பொண்ணு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன பண்றது? எங்க ஜாதியிலேயே என் தங்கச்சி பொண்ணு அது கரைச்சி போட்ட கட்டிக்கிறோம் பாவம். இன்னும் 2 பையனும் இருக்காங்க எனக்கு, யாராச்சும் பொண்ணு தரேன்னு வாங்க. ஆனா வேறு வேறு எல்லாம் பண்ணணும். பெட்டி பணம் கிட்டி பணம் இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பொண்ணு நல்லா அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்ல பொண்ணு அடக்க வடக்கமா இருக்கணும், நல்ல குடும்பத்துக்கார பொண்ணு ஒண்ணா இருக்கணும். நான் என் பசங்களுக்கு கட்டிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லுங்க பாப்போம். நீங்க எனக்கு சொல்ல தைரியம் உண்டு. நான் கேட்டு வந்தாள் இது லேசா குழு கொடுத்தாங்க. ஏன் கேஜி சாமி மூத்த பையனுக்கு 8 இடத்துல பொண்ணு கலைஞ்சாரு, நம்ம வீட்டுல பொண்ணு இருக்கிறது தெரியாம அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அப்படியான நாங்க 2 பேரும் போய் கேட்டோம். டிவிஎஸ்ல 25 கிலோமீட்டர் போய் பொண்ணு கேட்டோம். முதல்ல சரின்னு சொன்னாங்க. அப்புறம் உள்ள போய் குசு குசுன்னு பேசினாங்க. அங்கேருந்து வந்து என் பொண்ணுக்கு வந்து வால் நட்சத்திரம் இல்ல மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மூல நட்சத்திரம் இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் தூக்கி வளர்ந்த பொண்ணு அது. சரி அப்படின்னா சரி வேணாம் அப்படின்னு வந்துட்டேன். கடைசியில ஒரு தமாஷை கேளுங்க. நான் என் பொண்ணு கிடைச்சது எங்க ஜாதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் தான் பயந்துட்டு ஓடிடுவேன், நான் செத்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு கிடைச்சது மூல நட்சத்திரம். நண்பர்களே, இவ்வாறு பேசிக்கொண்டே இருந்தால் போதாது, செய்ய வேண்டும், செய்யக்கூடிய துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலை நாம் பெற வேண்டும். அதற்கு உதவி செய்யும் தவம், சிந்தனையும் தவமும் சேர்ந்து நம்மை திருத்தி சமுதாயத்தை திருத்தணும். முதல் குச்சி முதல் நெருப்பு வைக்கிறது தான் யாருங்கிறது அடுத்த முறை சந்திக்கும் போது யாருன்னு சொல்லுங்க. எந்த சடங்க நிறுத்தினீங்க, யாரு, என்ன இப்போ மாசி மகம் வரும், பங்குனி உத்திரம் வரும், அப்படியெல்லாம் நிறைய வரும். நீ சொல்லு, நான் வந்து பங்குனி உத்திரத்துக்கு பழனிக்கு போறதா இருக்குது வருஷம். இந்த வருஷம் போகல, சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் சொல்லுங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முந்தைய நாகப்பட்டினத்துல ஒரு பயிற்சி நடந்தது, சிறப்பு பயிற்சி 3 நாள் நடத்தும். அது கூட நேரம், அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி தான் ஆழியார். இதுல மதமும் சடங்குன்னு ஒன்று வரும். அதுல தீபாவளியை போட்டு வெளுன்னு வெளுத்தேன். என்னோட சுவாபம் அதுன்னு வச்சுக்கணும். நான் வரதானையிலேருந்து தீபாவளி கொண்டாடுறதில்லை. அது கொஞ்ச காலம் ஏழ்மையில போச்சு, அதுக்கப்புறம் பகுத்தறி வந்துட்டு அதனால தீபாவளி கொண்டாடுறது. தினம் குளிக்கிறாள், அன்னைக்கு குளிக்க மாட்டேன். என்ன குளிக்கலையே அப்படி சடை வச்சிருது, அது என்ன தீபாவளிக்கு எப்படி குளிக்கிறது தமிழன், அது ஆரிய பண்டிகை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் மனவாகலையும் வந்தாச்சு. இந்த மாதிரி நான் தீபாவளியை போட்டு வெளுன்னு வெளுத்தேன்.
அப்புறம் கடைசியா எழுந்து போகும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க வாத்தியார் ரிட்டையர் டீச்சர், இந்த அம்மா மாதிரி இருப்பாங்க. என்னங்கய்யா இப்படி ஒழுந்து பேசுறீங்க, நாங்க தீபாவளி கொண்டாடி 25 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு மூக்குடைஞ்சு போன பேர் ஆயிடுச்சு. நான் என்னமோ சீர்திருத்தம் பெருசா பேசுறோம்னா, சகர் ஒரு லேடி 25 வருஷமா தீபாவளி கொண்டாடுறது இல்லைன்னா, அந்த மாதிரி எந்த லேடிஸும் ஆகக்கூடாது. அடுத்த தீபாவளிக்கு வரேன், உங்க வீட்டு வாசல் வந்து பார்த்தேன், என்ன பாப்பா சொல்லுங்க பாப்போம், பட்டாசு தோல் கிடக்குதான், நீங்க சிந்தனை செய்யுங்க. பசங்களை வந்து அவன் கேட்கறான், என்ன உனக்கு பட்டார்னு சத்தம் கேட்கணும், அவ்வளவுதானே, பேசாம உட்காந்து சத்தம் கேட்கும், திகுன்னு எரியுது, அவ்வளவுதானே, கண்ணை திறந்து பாரு, திகுன்னு எரியுது. எத்தனை பசங்க வாங்கி வச்சுட்டு இன்னொரு ஆளை கூப்பிடுறது சொல்றதுக்கு சிந்தனை. அதோட சிந்தனையும் நாம தோண்டணும். அறியாதவங்க செய்யற வேலையை நீ அறிவாளிடா, நீ கம்ப்யூட்டர் கையில இருக்கும்போது உனக்கு என்னதுல பட்டாசு, நீ மவுச போய் ஆபரேட் போ அப்படின்னு சொல்லணும். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, பெண்கள் கையிலையும் தாய்மார்கள் கையில தான் இருக்கிறது. இந்த தேர் திருவிழா தவிர்த்தல் என்று கூறி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன்.